தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சந்திராபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் என்று உறுதிமொழி ஏற்று நமது நாட்டின் துணை ஜனாதிபதியாக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு தமிழர் பதவியேற்றுக் கொண்டது பெருமையான தருணம். சந்திராபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் RSS அமைப்பில் அவர் தனது பொது வாழ்க்கையை தொடங்கியது. கோவை மக்களவை தொகுதியில் இருந்து 2 முறை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டது. பின்னர் ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்து இப்போது துணை ஜனாதிபதியாக உயர்ந்து இருப்பது அனைவரும் அறிந்ததே. அவரது வாழ்வின் அறியப்படாத பக்கங்களை அறிய அவரின் சொந்த ஊருக்கு சென்று அவரது உறவினர்களிடம் இருந்து சில சுவாரஸ்யமான விஷயங்களை சாணக்கியா கேட்டறிந்தது. அரசியல் வாழ்க்கையில் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் சொந்த ஊரில் நல்லது கெட்டது என்றால் CPR தவறாமல் பங்கேற்பார் என்று அவரின் உறவினர் ஒருவர் பகிர்ந்து கொண்டார். அடிக்கடி வருவாங்க, நடவடிக்கைகளை பூரா வருவாங்க, விசேஷம் போக்குவரத்து எல்லாத்துக்கும் வருவாங்க. CPR பிறந்து வளர்ந்த வீட்டை காட்டிய அவரின் உறவினர் அனந்தகுமார் தவறான விஷயங்களுக்கு CPR எப்போதும் பரிந்துரை செய்யவே மாட்டார் என்று துணை ஜனாதிபதியின் கண்டிப்பு மற்றும் நேர்மை குறித்து பகிர்ந்து கொண்டார். நம்ம நேர்மையா இருப்பார், யாருகிட்டையும் எந்த ஒரு தப்பானதுக்கு இது பண்ண மாட்டார். கரெக்டானதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க, தப்பான விஷயங்களை அவர் பண்ணவே மாட்டார். கரெக்டா இருப்பாரு. அதனால அவர் அந்த நேர்மைக்கு, அவருடைய யதார்த்தமான உண்மைக்கு அவருக்கு இந்த பதவி கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்குமே மிக்க சந்தோஷம். அதைத் தொடர்ந்து அங்கிருந்த பாலைமரத்து ஐயன் கோவிலுக்கு அழைத்து சென்ற அவர் இந்த கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டுதான் தேர்தலில் போட்டியிட CPR வேட்புமனு தாக்கல் செய்வார் என்றும் அவர் கடவுள் பக்தி மிக்கவர் என்றும் நம்மிடம் தெரிவித்தார். நீங்க பாக்குறது எங்களுடைய முன்னோர்கள் கோயிலுங்க, பாலைமரத்தையன் கோயில் பேருங்க. முன்னாடி ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு அவர் சாமி தரிசனம் பண்ணிட்டு தான் 2 முறை MP எலெக்ஷனுக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு இங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு நாமினேஷன் தாக்கல் பண்ணாரு, வெற்றி பெற்றாரு.